அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9ஆம் வகுப்பு இயல் 6இல் உள்ள இலக்கண பகுதியான புணர்ச்சி பார்ட் 3 தெரிந்து தெளிவோம். அந்த பாக்ஸுக்குள்ளார வாங்க. தனி குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றிய லுகரம் 6 வகைப்படும். இது எல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துட்டோம். அதை பார்த்திங்கன்னா நல்லா புரியும். அதற்கு எடுத்துக்காட்டு நாக்கு, வகுப்பு. இதில் குசுடு துபுருன்ற எழுத்து வந்திருக்கா, நாக்குன்றதுல கூ வந்திருக்கு. அரை எழுத்தாக ஒரு மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒலிக்குதா நாக்கு. அதில் என்ன வந்திருக்கு, கசட தபர வல்லினம் நம்ம பார்த்தோமா, வல்லின எழுத்திக்கு வந்திருக்கா. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். வகுப்பு, அதில் இப்பு வந்திருக்கா அந்த பூவுக்கு முன்னாடி, அது என்னது வல்லின எழுத்து, அதனால் இதுவும் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து நெஞ்சு, இரும்பு. அந்த சூவுக்கு முன்னாடி நெஞ்சு அப்படின்றது, அந்த சூன்றது ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குதா. அதனால் நெஞ்சு, அந்த சூக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, இஞ்சி வந்திருக்கு. இரும்பு, அதில் பூவுக்கு முன்னாடி இம்மு வந்திருக்கு. இது என்ன எழுத்து, கஜன ஞம்மன மெல்லினன்னு பார்த்தோமா. அப்போ இது மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு, அமுழ்து. இருன்றது என்னது, இடைத்தொடர், இடையினம். அதனால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம். அமுழ்து, ஈழ் என்னது, இடையினம். அதனால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு, வரலாறு. அந்த தூ இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊன் பிரிக்கலாமா. அப்போ கூக்கு முன்னாடி உயிரெழுத்து தானே வருது, வரலாறு. அந்த லா இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா. அப்போ உயிரெழுத்து தானே வருது, அதனால் இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எஃகு, அஃது. அந்த கூக்கு முன்னாடி அக்கு, தூக்கு முன்னாடி அக்கு இருக்குது. அதனால் இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். காது, பேசு. காது எப்படி பிரிக்கலாம், இக்கு 2 எழுத்தாக தான் வந்திருக்கு. அதேமாரி அந்த காதுன்றதை இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா. நெடில் எழுத்து தானே வருது தூக்கு முன்னாடி, அதனால் நெடில் தொடர் குற்றியலுகரம். பேது, இப்பு கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாமா. அதனால் இதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட்டு மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா என்னென்னு பார்க்கலாம். புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா, சா, தா, பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இது வலி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போன்று சில இடங்களில் மெல்லினம் மிகுதல் உண்டு. குறிப்பாக ஞா, ஞா, நா, மா என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகுந்து வரும். ஃபஸ்ட்டு எகர ஈற்று சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும். இப்போ நம்ம இங்கே மெல்லினம் மிகுந்து வரத்தை தான் புணர்ச்சியில் பார்க்க போகிறோம். நிலைமொழியில் என்ன இருக்குது, மெய். வருமொழி என்ன, மயக்கம். மெய் கூட்டல் மயக்கம். அதில் அந்த எகர ஈற்று சொல் ஈ வர்றதுக்கால மெல்லின எழுத்து இம்மு, அதுக்கடுத்து வர மா இம்மு மிகுந்து வருது. அப்புறம் மெய் மயக்கம். மெய்ஞானம். இதுலேயும் நிலைமொழியில் எகரம் தானே கடைசியாக இருக்குது. அப்போ வருமொழியில் இருக்கிற ஞா இன்னு மிகுந்து வருது. மெய்ஞானம். செய் கூட்டல் நன்றி. இதில் நிலைமொழியில் எகரையிற்று சொல் இருக்குது, வருமொழியில் நன்றின்னு இருக்குது. அப்போ அந்த நா மிகுந்து வருது. என்னு செய் நன்றி. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா, ரா, ழா முன்னர் மெல்லினம் மிகும். வேய் கூட்டல் குழல். அதில் என்ன மிகுந்து வந்திருக்கு. இப்போ இன எழுத்துன்னு ஒன்று நம்ம படித்தோம். அதை கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும். அந்த இன எழுத்து கா வருதுன்னா இக்கு கூட்டல் ஊன் பிரிக்கலாமா. அந்த காவுக்கு முன்னாடி என்ன மிகும், அதுக்கு என்னமான இங்கு மிகுந்து வருதா. வேங்குழல். கூர் கூட்டல் சிறை. இச்சிக்கு என்ன இஞ்சி, அப்போ கூர்ஞ்சிறை. பாழ் கூட்டல் கிணறு. இங்கே கிணறு எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் நீன் பிரிக்கலாம். அப்போ அந்த இக்குக்கு இனமான எழுத்துனா அது இங்கு மிகுந்து வருது. இதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டும் இல்லாமல்
மெல்லினமும் மிகும். எப்படின்னா புளி கூட்டல் கறி, புளிங்கறி. இந்த இணை எழுத்தை ஞாபகம் வச்சுக்கினாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். இக்குக்கு இனமான எழுத்தினது இங்கு, அது மிகுந்து வந்திருக்கு. புளி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு. இச்சி கூட்டல் ஓன்னு பிரிக்கலாமா? அப்போ அந்த இச்சிக்கு இனமான எழுத்து என்னது? இஞ்சி. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மா கூட்டல் பழம், மாம்பழம். வில கூட்டல் காய், விலங்காய். இப்புக்கு இனமான எழுத்து இம், அது மிகுந்திருக்கு மாம்பழத்தில். காவுக்கு இக்குக்கு இனமான எழுத்து இங்கு மிகுந்திருக்கு விலங்காய். அந்த இணை எழுத்து ஞாபகம் இருந்தாலே இந்த மெய்மயக்கமும் நமக்கு ஈஸியாக நம்ம எழுதிடலாம். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. ஏன்னா வல்லின எழுத்து தானே வந்திருக்கு. வல்லின எழுத்து இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு பிரிக்கலாம்ல. அப்போ இக்குக்கு இனமான இங்கு வந்திருக்கு. பூஞ்சோலை, இச்சி கூட்டல் ஓன்னு பிரிக்கலாமா? அதில் சோவை. அப்போ இச்சிக்கு இனமான வல்லினம் தானே அது. இச்சிக்கு இனமான மெல்லினம் இஞ்சி வந்திருக்கா. பூ கூட்டல் தொட்டி, பூந்தொட்டி. அது இத்து கூட்டல் ஓ அப்படின்னு பிரிப்போம். இத்து கூட்டல் ஓன்னு பிரிப்போமா? அதில் இத்துக்கு இனமான, இத்துன்றதுன்னா எழுத்து வல்லினமா? அப்போ வல்லினத்துக்கு இனமான இந்து வந்திருக்கா. கசட தபர வல்லினம், கஜன நமன மெல்லினம்ன்றது நமக்கு தெரியும். இந்த இணை எழுத்து வல்லினம் மெல்லினம் இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த மெய்மயக்கும் நமக்கு ஈஸி தான். நன்றி, வணக்கம்.